சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் பிதா திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பிதா திரைப்படம் 23 மணி நேரம் 27 நிமிஷத்தில் எடுத்ததாக சொல்கிறாங்க. இந்தியாவில் இதுதான் முதல் முறை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி கின்னஸ் ரெக்கார்டுக்காண்டி சுயமரம் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை 8 இயக்குனர் 8 பேர் கொண்ட குழுவாக ஒரே நாளில் எடுத்து முடித்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அன்றைக்கி அது பெரிய ஒரு சாதனையாக பேசப்பட்டது. அதை தாண்டி இன்றைக்கி 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கதா அந்த படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை SR ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பாக ஜி சிவராஜ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. சுகன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இளையராஜா கேமரா ஒர்க் பார்த்துருக்காரு. ஸ்ரீ வருஷன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. நரேஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் ஆதேஷ் பாலா, ஷாம்ஷ், மாஸ்டர் தர்ஷித், ஸ்ரீராம் சந்திரசேகர், அனு கிருஷ்ணா, ரெஹானா, மாரிஷ் ராஜா, அருள்மொழி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சிறு முதலீட்டு படங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக இருக்கிற ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரே இரவில் நடக்கிற கதை. ஒரு திருவிழாவில் ஒரு தொழிலதிபர் கடத்தப்படுகிறாரு. அதை தொடர்ந்து ஒரு பெண்ணும் கடத்தப்படுறாங்க. இவங்களை காப்பாற்ற ஒரு சிறுவன் முயற்சிக்கிறாரு அப்படிங்கிறதான் ஒரு கதை. அதை ஒரு இரவில் இந்த இது கண்டுபிடிச்சி முடிக்கிறாங்க. மற்ற சினிமா படம் இல்லாமல் ஒரு கடத்தல், ஒரு பொண்ணை கடத்தினா உடனே போலீஸு, ரவுண்ட் அப்பு, வில்லன், ஒரு கதாநாயகன் காப்பாற்றுற அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு சிறுவன் காப்பாற்றுற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. இதில் சினிமாத்தனம் எதுவுமே இல்லாமல் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்குது. ஒரு அக்காவை கடத்திட்டு போனால் தம்பி எந்த அளவுக்கு ஆத்திரப்படுவான். இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பையனுக்கு வாய் பேசாத ஊமை, காதும் சரியாக கேட்காது, வாய் பேசாத ஊமை அப்படிங்கிறது படத்தில் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் அந்த பையன் அவனால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் இந்த படத்தை எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த 24 மணி நேரம் எடுத்ததுக்கெல்லாம் நமக்கு பகிரங்கமான அறிவிக்கை வந்தது. எத்தனை டீம் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு இது சொல்லலை. பட் இருந்தாலும் இவங்களோட முயற்சியை நம்ம பாராட்டி தான் ஆகணும். நல்லா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆதேஷ் பாலா இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. வில்லன் ரோல்னாலும் அவர் ஒரு கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு 20 வருஷம் பயணிக்கிற ஒரு நடிகர். சின்ன வருஷம் பெரிய வருஷம் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காரு. நிறைய குறுப்படங்கள், பழுவேட்டையார் கேரக்டர் ஒரு ட்ராமாவில் பண்ணியிருந்தாங்க. ஸோ சினிமாவுக்காண்டி தன்னை அர்ப்பணிச்சிருக்க ஒரு நல்ல நடிகர், வளர்ந்து வர நடிகர். இவருக்கு முண்டாசு பெட்டி, சவரக்கத்தி போன்ற படங்களை பெரிய பிரேக் கொடுத்துச்சு. ஸோ இந்த படமும் ஒரு பிரேக் கொடுக்கும் நம்புகிறோம். இந்த படத்துக்கு பிறகு அவர் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடம் பிடிப்பார் அப்படிங்கிறத நம்பலாம். சாம்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர். கிட்டத்தட்ட சினிமாவில் அவருமே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பயணிக்கிற ஒரு நடிகர் தான். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400-450 படங்களை தாண்டி நடிச்சிருப்பார். இவரெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா ஒரு சீசன் நடிகர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ யோகி பாபு, சூரி, கவுண்டமணி, வடிவேல் இவங்கெல்லாம் ஒரு சீசனில் அப்புறம் மறைஞ்சிடுவாங்க. ஆனால் அப்படி இந்த ஷாம், சார்லி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிறதே தெரியாது, கவுண்டிங்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா நிறையா படம் அவங்க கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 400-450 போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிரந்தரமான ஒரு இளைஞன் மாதிரி நிரந்தரமான நடிகர். இந்த படத்தில் வில்லன் ரோலே நகைச்சுவை கலந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரோட நகைச்சுவை தான் படத்துக்கு ஒரு பெரிய பலம் சொல்லலாம். அந்தளவுக்கு இவரோட இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பார்த்தா இவருக்கு பெரும்பாலும் இவர் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர் படத்தில் வருவார். எல்லா நடிகர் படத்தில் வந்தாலும் பெரிய நடிகர் படத்தில் வரும்போது இவருக்கு கொஞ்சம் டஃப் இருக்கும். இந்த படத்தில் இவருக்கு டஃப் யாரும் இல்லை. பட் இவரே சோலோவாக அடித்து நிமித்திடுறாரு. நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு பெரிய பாராட்டுக்கு நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். ரெஹானா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. குடும்ப குத்து வழக்கம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மங்களகரமாக படத்தில் வர்றாங்க. ரொம்ப டீசெண்டாகவும் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே இந்த கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு கேரக்டரில் வர்றாங்க. பார்த்தா திடீர்னு அவங்க படத்தில் வில்லி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு ஷாக். ஏன்னா இந்த படம் ஒரு சின்ன முதலீட்டு படங்கிற தாண்டி ஒரு இரவில் நடக்கிற கதை அப்படின்னா கூட, ஆனால் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கூடுதலான விஷயம். இந்த படம் ஒரு த்ரில்லராகவும் அதே நேரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யூகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு புதுமையான கதை இருக்குது. ரசிகர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நம்புகிறோம். களத்தில் இதோட இன்னும் ஒரு 3 படங்கள் வருது. வெற்றி யாருக்கு என்பதை ரசிகர்களோடு நானும் தியேட்டரில் பார்த்து கொண்டாட தயாராக இருக்கேன்.